ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு another கேம் ப்ளே வீடியோ. இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப 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 ஒரு சங்கடமான விஷயம். அதாவது நம்மளை வந்து காட்ஜில்லா அது வந்து நம்மளை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. பரவாயில்ல விடுங்க, அவர் இஷ்டம். அதுதான் சொல்கிறாரு. பரவாயில்ல. ஐயா அந்த 150 டாப் டியோஸ் அப்படின்னு வந்துருக்கு. பரவாயில்ல கைஸ், அது என்னென்னு நம்ம போய் பார்த்து வருவோமா? பார்த்து வருவோம் டாப் டியோஸ்க்கு. ஓகே, போயிடுச்சா அது? ஐயோ, 3000 தானா? பரவாயில்லையே. கம்மி 113 தான் கிடைப்பானுங்க. அதான் ஸ்பின் பண்ணலாம். இதில் என்ன தரானுங்க? நைஸு. இதுக்கே நம்ம எதையும் இது பண்ணல. பேட்ச் 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 கண்டினியூ. எப்படி ரைஸ் இருக்குண்ணா? எடுத்தால் தான் ஒரு மிளகுல இப்போ அட்டாக் ஏதோ தராங்க. வெயிட் பண்ண, இது இல்லை, இதில் ஏதோ தராங்க. இதை விடுங்க, ஏதோ தந்தாங்க அந்த இதில். எங்கே போச்சா? என்ன ப்ரோ தரீங்க? நல்லா தந்தா ஓகே, போட்டு ஹாலிடேஸ். என்ன எதுவுமே ஆகவே இல்லையா? ஸோ சேட் கைஸ். அப்படியே தந்து அப்படியே விளாடுவோம். என்ன சார் இது? நீங்கள் போவோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். நைஸு. 500 அப்படியே எங்கள் அப்பா. நைஸு கைஸ். எவ்வளோ கிடச்சாங்க? சத்தியமாக நான் பார்க்கல. ஐயோ, எனக்கு அந்த டிராஃப்ட்டு தானே வேணும். அவ்வளோதாங்க, இதுதான் லாஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன இது? ரொம்ப சங்கட்டமாக இருக்கு. சங்கட்டம். இப்போது அக்ஷயத்தின்றவர் இப்போ சங்கட்டத்தில் முழுமையாக நிறைந்துள்ளார். வந்து இது எவ்வளோ டைமண்டு? 800 டைமண்டு. இது எவ்வளோ தரணும்? 300 தரணும். இது எவ்வளோ? போடு ஜாலி. அவ்வளோதான் கைஸ். அப்படியே போய் அப்படியே இது எடுத்துருவேன். நம்ம தான் ஹெட் டு ஹெட்டே மேட்ச் போவோம். அது ரொம்ப நாள் ஆச்சு போய் நம்ம வந்து ஹெட் டு ஹெட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். அதனால் ஏதோ தராங்கன்னு நினைக்கிறேன் மேனேஜர் மோடில். கன்ஃபார்ம் எதுவும் தரமாட்டானுங்க. நான் ஏன்னா விளாட்றதே அப்போஸ் தான். நம்ம வந்து விளாட்றோம், இந்த கேப் எடுக்கிறோம், போகிறோம், ரோல் பண்ணுறோம், டிராஃப்ட் எடுக்கிறோம். நம்ம தாங்க மறக்காமல் இந்த வீடியோக்கெல்லாம் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி சொல்கிறது, நல்லா இது பண்ணுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஜாஸ்தி எதில் இருக்கவன் ஏதோ ஒன்றும் பிஆட்டாக ஆடுவான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்மளுக்கு 117. அவனுக்கு பார்ப்போமா? ஒரு 195 அவ்வளோலாம் இருக்க மாட்டான். 101 பரவாயில்ல காய்ஸ். என் பாப்பா வச்சுருக்கான், இது மேஷ் வச்சுருக்கான், பார்கோலோ வச்சுருக்கான். நான் என்கிட்டே சண்டைக்கு வரீங்களா? என்னண்ணா, என்ன ரங்கா ஜோக் காட்டுறியா? ஐயோ, என்ன இது? ஓஹோ, அப்படியா? ஐ திங்க் ஸோ. இது மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நான்
எப்படி வச்சாலும் இப்படி வச்சு விளாட மாட்டான். அப்படியே இதே மாதிரி தான் வச்சான். Oh shit, not good guys. It's so sad. Arra, goal. Offside. ஏன் சொல்லுங்க, சும்மா ஆஃப்சைட் தரானுங்க. ஏன் தரானுங்கன்னே தெரிய மாட்டேன்னுது. இந்த பெட்டியெல்லாம் இது பண்ணால் நல்லா கோலு. கேனா சும்மாவா ப்ரோ, நாங்கள்லாம் வேற மாதிரி. மெஸ்ஸி தானே எதிரில், நம்ம தான் ஜெயிக்கிறோம். நம்மளுக்கே இந்த எதிர்காலம்லாம் என்னால் பார்க்க முடியும். நான் வந்து ஒரு அட்டாக் அண்ட் டைட்டன் காய்ஸ், அதனால் எதிர்காலத்தை பார்க்க முடியும். எதிர்காலம்னா என்னோடய அடுத்த எப்படி சொல்கிறது, என்னோடய அடுத்த இந்த டைட்டன் பாடி அச்சீவ் என்னால் பார்க்க முடியும். கோலு வெற்றினா சும்மாவா? சண்டைக்கு வரியா? முட்டிங்க வாட்டா சண்டைக்கு பேட்ரிடா. கோல் அடித்தாதான் பெட்ரி. கோல்லாம் அடிக்கலைன்னா கேவலமாக பேசுவாங்க. நான் கண்டுக்காதீங்க. இப்போ வந்து ஐயோ வாத்தலை அவ்வளோதான். அவர் வந்துட்டாருன்னா அவ்வளோதான். மேசி ஏனோ 2 கோல் மட்டும் அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ இங்கேஷனோ 2 கோல் மட்டும் நம்ம அடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, எதிரில் இருக்கவங்க ஒரு கோல் மட்டும் விட்டு தந்துடுறோம். அப்படி நம்ம எப்போ அடிப்போம்ல போய் அப்படியே இந்தா தம்பி அப்படின்ட்டு. நைஸ், அவ்வளோதாங்க கைஸ். மறக்காமல் எல்லோரும் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது பண்ணிடுங்க. ஏதாச்சும் கேம் சொல்லுங்கள். அதோ கேம் ஃபோனில் விளாட்ற மாதிரி கம்மன் அதே எடுத்து வீடியோ போட்டுடலாம். பேட்ரி கோல்ரா பறந்து அடிச்சார்ல, அது பாருங்க எப்படி அடிச்சிருப்பாருன்ட்டு. பறந்து போய் ஒரு அடி காலை வச்சு, அவ்வளோதான். சரியான அடி. ஐயோ அடின்னு அப்படி தான் அடிக்கணும். போட்டு காலுக்குள்ள காலை விட்றான். இதெல்லாம் தப்பு. வாங்க அடி போடு அப்படியே தூக்கி விடுவான். தூக்கி விடுவோம். அறா பெட்ரி கோலை கணேஷா, கோல் அடிங்க. இந்த ஒரு கோல் தான், அவ்வளோதான். இதுக்கு அடுத்து இன்னொரு கோல் அடிச்சுக்கலாமா? இவங்கெல்லாம் இதே பெருசு தான். என்ன சார் இது? பரவாயில்ல வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. அப்படியே கொண்டு போய் அப்படியே அடிக்கிற மாதிரி கொண்டு வந்து இப்படி எடுத்து. Oh shit, not good guys, not good. It's literally very so sad. டே என்ன சார் இது? டே விடுங்கடா, உங்களுக்கு தான்டா கோல் அடிச்சு தரேன். டே உங்களுக்கு தான்டா கோல். அப்படியே கொண்டு போகலாம். அப்படியே கொண்டு போய் கோல். எப்படி கைஸ்? பாவம் அவனுங்க. இன்னொரு கோல் நம்மளே அவங்களுக்கு கொடுத்துரும். அந்த எதிர்காரன் வந்து பயந்துடணும். ஐயோ இல்லையா, ஐயோ அப்படி பயப்படணும். சரியான ஆளுங்களாம் இருப்பானுங்க போல இருக்கே. என்ன இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க?
எப்படி கொல்கி அடித்தானா நம்ம தான். இந்த கிக் ஆஃபில் டக்கு இது பண்ணி நாட் குட். என்னடா நீ இப்படி பண்ணுறீங்க? எதையாவது எனக்கு ஏன்டா கோல் தந்தால் வச்சுக்கோங்க. ஸ்டார் பாக்ஸில் நான் போய் என்ன பண்ணேன்? 300 டைமண்ட் தரானுங்க. நைஸு, சூப்பர் நைஸ். அப்படியே ஒட்டமெல்லாம் கிண்டு. ஏன் யூட்டோட்டியே எடுத்தானுங்க? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ வந்து ஈவெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் இது 20 வச்சு நான் என்ன பண்ணுறது? டெய்லி பிக்ஸ் அவ்வளோதான். இதுதாங்க எடுக்கணும். ஒன்றுமே இல்லை பாபா, 1000 தான் பாபா இருக்கு. என்னது இது? கலெக்ட். சூப்பர். இப்போ வந்து ஸ்பின் பண்ணலாமா? மொத்தம் இது எவ்வளோ நாள் இருக்குன்னு போய் பார்ப்போம். இது வந்து 7 நாள் இருக்குது. இது 7 நாள் இருக்குது. இது வந்துட்டே இருக்கும்போது கவலையே வேணாம். இது பூல் 7 115 தான். பூல் இது நல்லா இருக்குது கேஸ் பார்க்குறதுக்கு. பரவாயில்ல, வேணாம். சேர்த்து வச்சா அதுக்கடுத்து ஆடுவாங்க. சேர்த்து வச்சா அதுக்கப்புறம் அடிப்போம். என் புதுசாக எவ்வளோ கிடச்சானே கோல் கீப்பரு. ஓகே, ஏதோ ஒரு லூஸாக இருப்பான்னு நினைக்கிறேன். இது லெஃப்ட் விங்கர் ரைட் விங்கர்லாம் வச்சு ஆடுறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அந்த பொசிஷன் எதில் வரும்னாலும் நம்மளுக்கு தெரியல. இதில் போயிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கோல் கீப்பர் எனக்கு எவ்வளோ கிடச்சான்? அதோ இவனே தான் அதுதான் கண்டுக்காதீங்க. ஒரே நிமிஷம் வாங்க கைஸ், நம்ம போய் திரும்ப அந்த லெஃப்ட் விங்கர் ரைட் விங்கரை வந்து போய் பார்த்து வருவோமா? இப்படிக்கு இது நைஸு வந்து இங்கே போயிட்டு இமெயிலிங் இருங்க. எங்கே லெஃப்ட் விங்கர் ரைட் விங்கர் வரும்னே எனக்கு தெரியாது. ஸோ சேடு. நல்லா இருக்கு. ஸ்ட்ரைக்கர் தான். லெஃப்ட் மிட்டு ரைட் மிட்டு சென்ட்ரு பேக்கு. ஐயோ, இத்தனை பேர் தாக்கலாமாயா? நைஸ். ஐயோ ஆட்டோ பில்டு. ரைட் விடுங்க. நம்ம 4-3 அட்டாக் வச்சுருக்கோம். லெஃப்ட் விங்கர் ரைட் விங்கர் கிடச்சிட்டாங்க. ஜாலி. இருங்க கைஸ், ரைட் விங்கர் goes here. இது வந்து ரீசெட். லெஃப்ட் விங்கர் goes here. இப்போ வந்து சென்டர் மீட். we need center mid. we want to search here center mid. Now there here's center mid. We go search. We get center mid. Okay. Then we need nothing. Okay, we are very nice. This is very nice. So we're gonna rank up these, but we not have much talk on it. சும்மா விளாட்டுதாங்க, யாரும் அடிக்காதீங்க. Now the team, so we need one center back. Okay, nice. We need one center back, guys.
Central back, guys. Now we have searched central back. Yeah, nice central back, yeah. Okay, the team is also on 117. Okay, you can see. Okay, guys, very nice. Bro, it is. Okay, nice. Now we have this formation 4-3-3 attack. It has left finger, right finger, and we are 117. Oh, okay, it's very good, bro. Nice. இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா பார்க்க போகிறோம். ரைட் எனக்கு இது இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் அப்படியே லெஃப்ட் ஃபிங்கர் இது பார்க்கவே நல்லாயிருக்கு. அப்படியே லெஃப்ட் ஃபிங்கராக மாற்றியாச்சு காய்ஸ். நைஸ், குட் ஜாப். இது சரியான ஆள். அப்படியே கொஞ்சம் அப்படியே மாற்றி விளாட்லாம். இது யார் திரும்பினதுக்கப்புறம் இது வச்சுக்கலாம். நான் ஒரு வச்சுக்கலாம் மாற்றிக்கிட்டே இருக்கலாங்க நம்ம மாதிரி கன்ஃபார்ம். நைஸ். இதுக்கு வேறு யாராச்சும் இருக்காங்களா? வேறு லிஃப்ட் வந்து ரீசெட் ஆச்சு. யாரானா சில இருக்கானுங்களா? பரவாயில்ல, நம்ம இவனே போய் அப்படியே ட்ரைனிங் பண்ணிக்கலாம். ஐயோ 39. இன்னும் 0 10 பரவாயில்ல. 4 பண்ணுறது ரொம்ப ஈஸி. நைஸ். ஒரு லெவல் முடிஞ்சிச்சு. நைஸு. 4 5 6 7 8 9 10 நான் இந்த வீடியோ ஃபுல்லாக இது முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு கட்டுறேன். 98 மொத்தம் 98 இருக்குது கைஸ். அவ்வளோதான். இவனையும் இது ட்ரைனிங் பண்ணியாச்சு. ஏன்னா நமக்கு ஒரு 30 வந்து இவனையும் ஒரு ரேங்க் அப் பண்ணிடலாங்க. 30 வந்தால் மட்டும் இவங்க எப்படி ஆடுவாங்களோ எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை கைஸ். ஸோ எனக்கு ஒரு நல்ல சென்டர் மீட் தந்தீங்கன்னா நல்லா இருக்கீங்க. இது செம்மையாக இருக்குது போல. சொல்ல யார் நல்லா இருக்கா பார்க்க. எனக்கு இவன் முடி பிடிச்சிருக்கு. இவன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 300 தரானுங்களா? 300 தராங்க. நேஷன் ஸ்டோரி இது மட்டும் தான் இருக்குது. சென்டர் மிட் ப்ரோ ஐ நீட். கோல்டு 800 செம்மையாக இருக்காரியா. 124 நினைக்கிறேன். சென்டர் மீட் ஐ நீட் சென்டர் மீட் ப்ரோ. சென்டர் மீட் இதோ இங்கே இருக்கா. 300 வேணும். இவ்வளோ விளாட்டெல்லாம் எடுத்துருவேன். போடு வாங்க விளாண்ட்டு ஜெயிச்சுட்டு வந்துடலாம். நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ டொக் டீம் தான் தருவானுங்க. நம்ம டீம் தரமாட்டானுங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் நம்ம டீம் தந்தால் அவங்க டீமில் தோற்றுருவோம் அப்படின்ட்டு. நான் வேண்ட்டு தர மாட்டேங்கிறானுங்க. ஃபஸ்ட்லாம் ஃபார்மேஷன் என்ன ஏது என்ன பண்ணுறதுனே தெரியாது எனக்கு. கண்டிப்பாக தெரியல. எந்தா பார்க்கலாம். இருந்துதாங்க போட்டு கொஞ்சம் மாதிரி தான். என்னடா சொன்னேன்ல
யோ இவன் யாரு கேனே இவன் தான் அந்த ட்ராகன் இந்த லூனார் கார்ட்லேருந்து கிடச்சான். இவனுக்கு என்ன ஸ்கில்லு ஆனால் சரியான ஸ்கில்லு but the skill is very powerful. I think powerful means it seems good. So I'm talking who comes there. I want to see and come guys, but my mother இப்போ வந்து அவன் அப்படியே பாஸ் போடுறான். பாஸ் போட்டு அப்படியே கொண்டு போகிறோம். இருங்க போடு அப்படியே போட்டு பட் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். ரொம்ப சங்கட்டம். போய் guys, oh shit, என்ன தைரியம்னா 2 கோல் அடிச்சிருப்பான். வந்து கொண்டு போவோம். பாஸ் போடுவோம். அறா அடிப்போம். கோலு என்னவே சொல்கிறது. பாஸ் போடுவோம். பாஸ் இவன் ஒருத்தன் குறுக்கால வந்துடுவான். ஏதோ ஸ்பீட் பிரேக்கராட்ட வாங்க கைஸ். பாஸ் போடுவோம். ஸ்கில் மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பர்ஃபார்ம் ஸ்கில் மூவ் ஏர் அப்படின்னு காட்டுது. இவன் தான் அப்படியே தோத்துட்டாங்க. ஸோ சேட் கைஸ். ஓகே கைஸ், தோத்துட்டான். பார்க்கலாம். வேறு தோத்துட்டோம் கைஸ். ரொம்ப சங்கட்டம் கைஸ். இப்போ வந்து ஹிண்ட்டு கிடைக்காது கைஸ். நம்ம எப்படியாச்சும் இது மட்டும் விளாண்டுறோம்னா நம்ம நல்ல சென்டிமீட்டர் எடுத்துடலாம் கைஸ். சென்டிமீட்டர் எடுத்தோம்னா நம்ம அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க.